பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை இந்த 40 நாள் தியானத்தில் இன்னும் ஒரு நாளைக்கு வரவேற்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சொல்றோம். கவனமா டெய்லி கேட்டீங்கன்னா, உங்க நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் அனுப்புனீங்கன்னா, சபை மக்களுக்கும் நீங்க தெரிவித்தார், என் இயேசு ரட்சகர் யார், அவரை குறித்த மகத்துவங்கள் என்ன, அவரை குறித்து யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க வேதாகமத்துல, இப்படியெல்லாம் அவர் தெய்வமா, இந்த தெய்வமா, இவ்வளவு நாள் இந்த தெய்வத்தை தெரியாமலாம் நாம இருந்துட்டோம், தப்பு பண்ணிட்டோமே, யார் யாரோ என்ன சொன்னாங்க, அதையெல்லாம் கேட்டு நாம கேள்வியோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, மகத்துவமுள்ள தெய்வத்துக்குள்ளே வராத போயிட்டோமே என்று நீங்க வருத்தப்பட மாட்டீங்க. ஏன்னா வருத்தப்பட்டது போதும், இனி நீங்கள் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, தெளிவாக்கப்படுகிறது. கவனமாய் கேளுங்கள். மார்க் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தில்தான் நேற்றைய தினத்தில் கூட உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் குறிப்பிட்டேன். இப்ப தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படும் போது தேவகுமாரன், அவரை குறித்து இதே மார்க் சுவிசேஷத்தில் ஒரு சில வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை நீங்க வேதாகமத்தை திறந்து ஆழமா படிச்சு பாருங்க, அப்பொழுது இன்னும் கூடுதலாக அறிந்து கொள்ள முடியும். மார்க் 1:11 ஆண்டவர் பிதாவாகிய தேவன், நான் சொன்ன பிதா பெரியவர் இல்ல, இயேசு கிறிஸ்து இரண்டாவது இல்ல, ஆவியானவர் இன்னொன்னு, மூணு வித்தியாசம், 3 ஆள் தத்துவம், ஆனால் ஒரே ஒரு தேவன்தான் 3 விதங்களில் செயல்படுறாங்க என்பதை நம்முடைய வாழ்க்கையை வைத்தே புரிந்து கொள்ளலாம். நமக்குள்ளே ஆவி, ஆத்துமா, சரீரம் இருக்கிறது. இதை நீங்க உள்ள இருக்கிற விஷயத்த உங்க கண்ணால பார்க்க முடியாது, நம்ம பேசுவதை தான் உங்களால புரிஞ்சிக்க முடியும். ஆனா எனக்குள்ள உயிர் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அத போல நமக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற திரித்துவத்தின் ரகசியம் மேன்மையானது, அது பொய்யல்ல, அது உண்மையானது. இந்த இடத்துல பிதாவாகிய தேவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மார்க் 1:11 அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்படின்னா இயேசு கிறிஸ்து மனிதனாய், தேவகுமாரன் மனித சாயலாய் மனிதனுக்காக இந்த உலகத்துக்கு வந்ததினாலே அவர் வந்து பிரமாணங்கள் சிலவற்றை அவர் நிறைவேற்ற வேண்டிய நிலை இருந்தது. ஆகவே அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். அதை குறித்து நாம் பிறகு தெளிவாக பார்ப்போம். அப்படி ஞானஸ்நானம் எடுத்த போது ஒரு சத்தம் வருகிறது. பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் நான் பிரியமாயிருக்கிறேன். வானத்திலிருந்து ஒரு சத்தம். ஏன் நீ என்னுடைய நேசகுமாரன், உம்மை பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னா, இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? பரலோகத்து வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். பரலோகத்தின் சித்தத்தை செய்வதற்கு எவ்வளவோ தூதர்கள் இருந்தாங்க, எவ்வளவோ காரியம் இருந்தது. தெய்வம் மனசு வச்சிருந்தா எப்படியும் அவர் சில காரியங்களை செய்திருக்க முடியும். ஆனால் அழைப்பு கொடுக்கப்பட்ட போது இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனங்களில் அவரை குறித்து சொல்லப்பட்டபடியே அவர் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்று முன் தீர்மானத்தின்படி அவர் வந்து கீழ்ப்படிந்தார், தேவனுடைய நீதியை நிறைவேற்றினார், பிரதான கட்டளைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனால அங்கே பரலோகம் கீழ்ப்படிந்த குமாரனாகிய இயேசுவை பார்த்து, நீர் என்னுடைய நேசகுமாரன், என்னுடைய நேசகுமாரன், உன் மேல பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னதாக அந்த வார்த்தை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பரலோகம் சொல்லுது ரைட்டு, அவரை அறிந்த மனுஷங்க சொல்றாங்க அவர் தேவன், தேவகுமாரன், இயேசு அப்படி சொல்லி வச்சிருக்காங்கன்னு. பிசாசு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படித்து பாருங்கள். மார்க் 3:11 அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து, நீ தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டது. பிசாசு, பிசாசுக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்கு. பிசாசு யார்? அந்த பிசாசு ஆகிறதுக்கு முன்ன எங்க இருந்தது?
இதெல்லாம் நாம நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறோம். இல்லைன்னா நாங்க பேசுற செய்தி நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க கற்றுக்கொள்ள முடியும். அப்ப அசுத்தாவி சொல்லுது. அசுத்தாவிக்கு யாரு போய் சொன்னாங்க? யாரு பிரசங்கம் பண்ணாங்க? தெரியும். உண்மையை யாருங்க மறைக்க முடியும்? இன்னைக்கு உண்மையை மறைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க நிறைய பேர். ஆண்டவர் இல்லைன்னு சொல்றாங்க, ஆண்டவர் மறிக்கலன்னு சொல்றாங்க, ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரவில்லைன்னு சொல்றாங்க, அவர் தேவன் இல்ல மனுஷன்றாங்க. அவங்க வாயில வந்தபடியெல்லாம் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பலன்றாங்க. இயேசு கிறிஸ்து பரலோகத்துல இருக்கிறாருன்னு நம்பினாலும் அவர் வரப்போறதில்லைன்னு சொல்றாங்க. சத்தியத்தை அறிந்தவங்க, 5 வருஷம் 10 வருஷம் படித்த, வேதத்தை படித்த அறிஞர்கள், படிப்பாளிகள், பெரியவங்க எல்லாம் இந்த சத்தியத்தை மறைக்கிறாங்க. அவங்க சொல்லி மறைக்கிறதுனால இது உண்மை இல்லைன்னு போயிடுமா? அசுத்தாவிகள் சொல்லுது, அவரை கண்டபோது அவருக்கு முன்பாக விழுந்து நீ தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. அப்புறம் ஆண்டவர் என்ன செய்தார்னு கீழே பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் அசுத்தாவிகளுக்கு கூட அவர் தேவகுமாரன் என்று அறிய முடிகிறது. மத்தேயு 16 அதிகாரத்துல கூட பேதுரு ஒரு வார்த்தை குறிப்பிடுகிறது, ஞாபகம் வருகிறது. ஒரு கேள்வி வந்தது. அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தையை கேட்டார். எல்லாரும் என்ன சொல்றாங்கப்பா? எல்லாம் என்ன சொல்றாங்க? நான் ஒரு மனுஷகுமார், நான் தேவனா இருந்தாலும் நான் மனுஷனா வந்தேன், எனக்கு ஜனங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டார். அப்ப அவங்க சொன்னாங்க, அவரே சொன்னார், மனுஷகுமாரன் என்றால் மேசியா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ஜனங்க யூதர்கள் எதிர்பார்த்தது என்னன்னா, ரோமர் ஆளுகைக்குட்பட்ட இருக்கிற அரசாங்கத்துக்கு மேல ஒரு யூதன் ராஜாவா அவர்களுக்கு விரோதமா அல்லது அந்த ஆளுகையை விட்டு வெளியில வரணும்னு விரும்பினாங்க. அதனாலதான் மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அனுபவம். அதனால இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வளர்ப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா மேசியாவுக்கு ஏற்றபடி அவங்க பார்வையில இல்லாததுனாலதான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, புறக்கணிச்சாங்க. அது ஒரு பெரிய சிந்தனை. ஆனா ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமார்னா என்ன சொல்றாங்கன்னு. அப்ப ஆண்டவர் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, இப்படி யோவான்னு சொல்றாங்க, எரேமியா சொல்றாங்க, அப்படி எல்லாம் சொன்ன போது, சார் நீங்க என்ன சொல்றீங்க? என் கூட இருக்கீங்களே, நிறைய விஷயத்த பாக்குறீங்க, கண்ணால காதுல கேட்டிருக்கீங்க, நீங்க என்னதான் சொல்றீங்க அப்படின்னு சொல்ல போது பேதுரு சொன்னார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. யாருங்க சொன்னது? பரலோகத்துல இருக்கிற பிதா சொன்னாரு, அவருக்கு தெரியுது. அசுத்தாவிக்கு எப்படி தெரியும்? நீ இப்படி சொல்லுன்னு யாரு போய் சொல்லி கொடுத்தாங்க? சரி, பேதுரு கிட்ட யாரு போய் சொல்லி கொடுத்தாங்க? இப்படி பதில் சொல்லுன்னு. உண்மையை யாரு மறைக்க முடியும்? அவர் ஜீவனுள்ள தேவன், தேவகுமாரன், அவர் தேவாதி தேவன். பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவர் சொன்னார், இது நீ சொன்னது கரெக்ட், ஆனா மற்றவங்களுக்கு தெரியாது, இது உனக்கு பரலோகம் தான் வெளிப்படுத்தி, பிதா வெளிப்படுத்தினார் அப்படின்ட்டு வாக்கு தத்தத்தோடு கூட இந்த பேதுருவை ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். இதே மார்க் 9:7 மறுரூபமலை, அங்க மோசே வராரு, அங்க எலியா வராரு. அந்த இடத்துல மறுரூபம் அடைகிறார். 3 சீஷர்கள் அங்க இருக்காங்க. அவர்களுக்கு முன்னால மறுரூபமானார் மலையில. அப்போ அந்த இடத்துல ஒரு சத்தம் வருது, மறுரூப மலையில். எப்படி ஞானஸ்நானம் எடுக்கும் போது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்ததோ, அதே போல மலையில் இருந்து மறுரூபமான போது ஒரு சத்தம் வருகிறது, நீர் என்னுடைய நேசகுமாரன் என்று. யாருக்கு இத்தனை வசனங்கள் சொல்லுதே, உண்மையை மறைக்க முடியுமா? பிரியமானவர்களே, இந்த வேதம் உண்மை, என் இயேசு உண்மை, என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். இப்படி மத்தேயு, மார்க் 13:32, மார்க் 14:60-62 இப்படி வசனங்களை எல்லாம் படிக்கும் போது இவர் தேவகுமாரன், அவர் நேசகுமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவர் தேவன். இந்த வார்த்தையை நம்புங்கள், இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். தொடர்ச்சியாக நம்ம படிக்க போகிறோம், அநேக வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுவோம். பரிசுத்த ஆவியானவர் தெளிவு தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஆமென்.